வணக்கம் livechennai.com வியூவர்ஸ். நமது சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில் உள்ள முக்கியமான சுற்றுலா தலங்கள் மற்றும் அவற்றை பற்றிய விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் முழுவதுமாக காண்போம். நான்காவது இடத்தில் உள்ள இடம் ஸ்ரீ சௌமிய தாமோதர பெருமாள் திருக்கோவில். இந்த கோவிலானது வில்லிவாக்கத்தின் பழமையான மற்றும் முக்கியமான வழிபாட்டு தலங்களில் ஒன்றாகும். இந்த கோவிலின் மூலவர் சௌமிய தாமோதர பெருமாள். மேலும் இந்த கோவிலானது சுமார் 600 முதல் 800 ஆண்டுகள் வரை பழமையானது என கருதப்படுகிறது. இந்த கோவிலானது சென்னை வில்லிவாக்கம் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திற்கு அருகில் உள்ளது. இந்த கோவிலில் சித்திரை திருவோணம், ஆனி திருவோணம், கிருஷ்ணர் ஜெயந்தி, ஆடி பௌர்ணமியில் கஜேந்திர மோட்ச விழா ஆகியவை விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன. குழந்தை பாக்கியம் மற்றும் திருமண வரம் வேண்டி வரும் பெண்கள் அமிர்தவல்லி தாயாருக்கு நடைபெறும் ஊஞ்சல் சேவையை தரிசிப்பது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. மேலும் இந்த கோவிலில் உள்ள பெருமாளை வழிபடுவதன் மூலமாக முன்ஜென்ம மற்றும் இந்த பிறவியின் கர்ம வினைகளால் வரும் துன்பங்கள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. மூன்றாவது இடத்தில் உள்ள இடம் ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் சுவாமி கோவில். இந்த கோவிலானது சிவன் கோவில் தெரு வில்லிவாக்கத்தில் அமைந்துள்ளது. இதன் முக்கியத்துவமாக இது வில்லிவாக்கம் பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பழமையான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க சிவன் கோவில்களில் ஒன்றாகும். இந்த கோவிலின் மூலவர் அகஸ்தீஸ்வரர். இந்த கோவிலில் உள்ள அம்மன் சொர்ணாம்பிகை. இந்த கோவிலானது சோழர் காலத்தைச் சேர்ந்தது என்றும் கிபி 12ஆம் நூற்றாண்டில் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது என்றும் நம்பப்படுகிறது. இந்த கோவில் அங்காரக பரிகாரக ஸ்தலமாக கருதப்படுகிறது. செவ்வாய் கிரகம் இங்கு சிவபெருமானை வழிபட்டதாகவும் கோவிலுக்கு வெளியே அங்காரக தீர்த்தம் என்னும் புனித குளம் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது. மேலும் இந்த கோவிலானது காலை 5:30 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் கோவில் திறந்திருக்கும். இரண்டாவது இடத்தில் உள்ள இடம் வில்லிவாக்கம் ஏரி. இந்த இடமானது வில்லிவாக்கம் சிட்கோ தொழிற்பேட்டை பகுதிக்கு அருகில் உள்ளது. இந்த இடத்தின் முக்கியத்துவமாக சென்னையின் முக்கியமான நீர்நிலைகளில் இதுவும் ஒன்றாகும். நகரின் நிலத்தடி நீரை செறிவூட்டுவதில் இது ஒரு முக்கிய பங்காற்றுகிறது. இந்த இடமானது சமீபத்திய ஆண்டுகளில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு பொழுதுபோக்கு இடமாக மாற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த ஏரியின் மறுசீரமைப்பு பணிகள் சென்னை பெருநகர மாநகராட்சியால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இங்கு ஒரு பொழுதுபோக்கு பூங்கா அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் படகு சவாரி, மிதக்கும் உணவகம், இசை ஒளியமைப்பு மற்றும் உள் விளையாட்டுகள் ஆகியவை இடம்பெறலாம். மேலும் இந்த ஏரியானது மறுசீரமைப்பிற்கு பிறகு வில்லிவாக்கத்தின் முக்கிய சுற்றுலா மற்றும் ஓய்வு இடமாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலாவது இடத்தில் உள்ள இடம் சென்னை ரயில் அருங்காட்சியகம். இந்த இடமானது சென்னை நியூ ஆவடி சாலை ஃபர்னிஷிங் பிரிவுக்கு அருகில் வில்லிவாக்கத்தில் அமைந்துள்ளது. இந்த இடத்தின் முக்கியத்துவமாக இந்தியாவின் ரயில்வே வரலாறு மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் ஒரு முக்கிய அருங்காட்சியகமாக உள்ளது. ரயில்வே துறையின் ஆர்வலர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இது ஒரு பயனுள்ள இடமாக உள்ளது. இந்த அருங்காட்சியகமானது 2002ஆம் ஆண்டு ஏப்ரல் 16 அன்று திறக்கப்பட்டது. மேலும் இந்த இடமானது சுமார் 6.25 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. அடுத்ததாக இந்த இடத்தின் வெளிப்புற காட்சிகளை பற்றி பார்ப்போம். இந்த இடமானது 1800களில் இருந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தை சேர்ந்த நீராவி இன்ஜின்கள், பழங்கால ரயில் பெட்டிகள், நீலகிரி மலை ரயில் பெட்டிகள் உட்பட 40க்கும் மேற்பட்ட ரயில் மாதிரிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்ததாக இந்த இடத்தின் உட்புற காட்சி கூடத்தை பற்றி பார்ப்போம். இந்த இடமானது இந்திய ரயில்வே மற்றும் ICF அமைக்கப்பட்ட ஆரம்பகால வளர்ச்சி குறித்த புகைப்படங்கள், வேலை செய்யும் சிறிய அளவிலான ரயில் மாதிரிகள் மற்றும் காலனித்துவ கால அரிய கலைப்பொருட்கள் ஆகியவை உள்ளன. மேலும் இந்த இடமானது குழந்தைகளுக்கான விளையாட்டு மைதானம் மற்றும் அருங்காட்சியக வளாகத்தை சுற்றி அழைத்து செல்லக்கூடிய பொம்மை ரயில் சவாரி வசதியும் உள்ளது. மேலும் இந்த இடமானது செவ்வாய் முதல் ஞாயிறு வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை திறந்திருக்கும். மேலும் திங்கட்கிழமை அன்று விடுமுறை நாளாக உள்ளது. வில்லிவாக்கத்தில் உள்ள பெரும்பாலான சுற்றுலா தலங்கள் அதன் ஆன்மீக மற்றும் வரலாற்று பின்னணியை ஒட்டியே அமைந்துள்ளன. நாம இந்த வீடியோவில் பார்த்த இடங்களில் நீங்கள் எந்த இடத்திற்கு சென்றுள்ளீர்கள் என்பதை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் பல சென்னையை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம லைவ் சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.